டாக்ஸி ஓட்டுநர்களை குறிவைத்து வேட்டையாடும் சீரியல் கில்லர். கார்களை விற்று தொடர் கொலைகளில் ஈடுபட்ட கொலையாளி 24 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசில் சிக்கியது எப்படி? விரிவாக பார்க்கலாம். கால் டாக்ஸி டிரைவர்களை மட்டும் குறிவைத்து கொலை செய்து அவர்களுடைய காரை திருடி அதை விற்று பணம் சம்பாதித்த அஜய் லம்பா என்ற தொடர் கொலைகாரன் 24 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் வலையில் சிக்கியுள்ளார். அஜய் லம்பா மற்றும் அவரது கூட்டாளிகள் முதலில் டாக்ஸி ஒன்றை வாடகைக்கு எடுப்பார்கள். அந்த டாக்ஸியில் அவர்கள் உத்தரகாண்ட் செல்வார்கள். அப்போது ஓட்டுநருக்கு மயக்க மருந்து கொடுத்து ஓட்டுநரை மூச்சு திணற வைத்து கொலை செய்துவிட்டு பின்னர் மலைப்பகுதியில் ஓட்டுநரின் உடலை வீசியிருக்கிறார்கள். பிறகு அந்த டாக்ஸியை திருடி நாடு கடத்தி நேபாளத்தில் விற்று விடுவார்களா? கடந்த 2001ஆம் ஆண்டு டெல்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் முழுவதும் டாக்ஸி டிரைவர்களை மட்டும் குறிவைத்து கொலை செய்து அவர்களின் வாகனங்கள் திருடப்படுவதாக சில வழக்குகள் பதிவாகின. அதைத் தொடர்ந்து லம்பா மற்றும் அவனுடைய கும்பலை பிடிக்க போலீசார் பல வழிகளில் முயற்சி செய்தனர். இந்த நிலையில் கடந்த 24 ஆண்டுகளாக போலீசாரின் கண்களில் மண்ணை தூவி வந்த லம்பா மற்றும் அவனுடைய கும்பலை தற்போது டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். 48 வயதான அஜய் லம்பா டெல்லியைச் சேர்ந்தவர். இவர் 6ஆம் வகுப்பிலேயே பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தினார். பின்னர் உத்தரப்பிரதேசத்தின் பரேலிக்கு குடிபெயர்ந்த லம்பா அங்குதான் திரேந்திரா, திலீப் நேகி ஆகியோருடன் நட்பு ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் மூவரும் கூட்டு சேர்ந்து டாக்ஸி டிரைவர்களை கொலை செய்ய திட்டங்களை தீட்டியிருக்கின்றனர். அஜய் லம்பா மீது திருட்டு முதல் சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருந்தது வரை பல்வேறு வழக்குகள் பதிவாகி உள்ளன என போலீசார் தெரிவிக்கின்றனர். தனது கடந்த காலத்தை மறைத்து வாழ்ந்து வந்த லம்பா 2008ஆம் ஆண்டிலிருந்து 2018 வரை 10 ஆண்டுகள் நேபாள நாட்டில் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்துள்ளார். அதன்பின் உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனுக்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் லம்பா 2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒடிசாவிலிருந்து டெல்லி உட்பட இந்தியாவின் முக்கிய பகுதிகளில் கஞ்சா விநியோகத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு டெல்லியின் சாகர்பூரில் NDPS சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கிலும் 2024ஆம் ஆண்டு ஒடிசாவின் பெஹ்ராம்பூரில் நடந்த ஒரு நகைக்கடை கொள்ளை வழக்கிலும் லம்பா கைது செய்யப்பட்டு பின்னர் 2 வழக்குகளிலும் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். லம்பா மீது பதியப்பட்ட 4 கொலை வழக்குகளில் இதுவரை ஒரே ஒரு ஓட்டுநரின் உடல் மட்டுமே போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் லம்பா மற்றும் அவரது கூட்டாளிகள் இன்னும் பல கொலை குற்றங்களில் ஈடுபட்டிருக்க வாய்ப்புள்ளதாகவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். அஜய் லம்பா தற்போது கைதாகினாலும் இதற்கு முன்னரே அவரின் கூட்டாளிகளில் 2 பேர் போலீசாரால் பிடிபட்டனர். தற்போது போலீசார் மூவரிடமும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். டாக்ஸி ஓட்டுநர்களை குறிவைத்து வேட்டையாடிய சீரியல் கில்லர் 24 ஆண்டுகளுக்கு பிறகு பிடிபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.